இவங்க என்ன சொல்றாய்ங்க, ஜஸ்ட் டொமைன் புக் பண்ணுங்க. ஐஇ கோட் எடுங்க. அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. துறைமுகத்தில பதிவு பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் பையர்ட்ட பேசுங்க. ஆர்டர எடுங்க. வேல்யூல வைங்க. கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்க. முடிஞ்சு போச்சு. அடங்கொக்கா மவனே! எக்ஸ்போர்ட்ட அடக்கிட்டியேடா 2 நிமிஷத்துல. அடக்கிட்டியே எக்ஸ்போர்ட்ட. இதுக்கு மேல என்ன வேணும்? கரெக்ட். அந்த தெய்வம் சொன்னதெல்லாம் கரெக்ட். ஆமா, அந்த தெய்வம் சொன்னதெல்லாம் கரெக்ட். ஆனா அந்த தெய்வம் என்னன்னு சொல்லிருச்சு? எப்படின்னு சொல்லுச்சா? உண்மையிலே உங்க எல்லாருக்கும் ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன். ஒரு மேனுஃபேக்சர்ட்ட போய் ஒரே ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்து உங்க சப்ளையர மாத்திட்டு வாங்க பார்ப்போம். ஒரு மேனுஃபேக்சர்ட்ட போய் அதுவும் சின்ன மேனுஃபேக்சர்லாம் போகக்கூடாது. ஓரளவுக்கு நல்ல தரம் மிக்க மேனுஃபேக்சர்ட்ட போணும். அது போய் ஈத்தர மேனுஃபேக்சர்ட்ட போய் உட்காந்துருவாய்ங்க. அவர் ஐயா எக்ஸ்போர்ட் ஆர்டர் குடுங்க நான் பண்ணி தரேன் அப்படி போகக்கூடாதுங்க. அவைங்க வாழ்க்கைய தொலைச்சு விட்டுருவாய்ங்க உங்க வாழ்க்கைய. சரிங்களா? நீங்க அவன்கிட்ட வந்து ட்ரையல் அண்ட் எரர்ன்னு உள்ள போவீங்க. அவன் ட்ரையல் அண்ட் எரர் உங்கள பார்த்துருவான். அப்ப சொல்லி முடிஞ்சிரும். ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி பண்ணக்கூடிய, ஸ்டாண்டர்ட் பண்ணக்கூடிய ஒரு மேனுஃபேக்சர்ட்ட உட்கார்ந்து போய் ஒரே நாள்ல பேசி, உங்க சப்ளையர மாத்திட்டு வாங்க. நான் மீசையும் மொட்டையும் எடுத்துட்டு உட்கார்றேன். உட்கார்றேன். முடியாது. அப்பாயின்ட்மென்ட் வாங்குறதுக்கே எவ்வளவு சாவாயம் தெரியுமா? சார் ஒரு அப்பாயின்ட்மென்ட் ஒரு விஷயமா? எதுக்கு? இல்ல உங்கள பார்க்க. எதுக்கு? இல்ல ஒரு ஆர்டர் விஷயமா? எதுக்கு? எக்கி வைப்பாய்ங்க. தவ்விக்கு வைப்பாய்ங்க. ஒரு மேனுஃபேக்சர் சப்ளையரா மாத்துறதுக்கே நம்ம போராடணும், மெனக்கெடணும். ஒரு நாள் பத்தாது.